இன்னைக்கு நம்ம வீட்ல கனவா மீன் ஃப்ரை. இதை நான் கழுவி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாலும் வீட்ல ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் போல கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பாதி லெமன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கடம்பாவை இதுல மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல சோம்பு தாளிச்சு இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்குற நேரத்துல ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா ஒரு பரட்டி இதுல ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் கொஞ்சம் போல உப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணியை விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக வைப்போம். இது லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்ச கடம்பா இது கூட சேர்த்து நல்லா ஒரு பரட்டி அடுப்பை இந்த அளவுக்கு சிம்ல வச்சு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைப்போம். இப்ப திறந்து பார்த்தா கம கடம்பா ஃப்ரை ரெடி. இன்னைக்கு நான் இதுக்கு ஸ்பெஷலா தோசை மாவை ஊத்தி ஒரு முட்டையை ஊத்தி அது மேல இந்த கடம்பாவை போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டு தோசையை எடுத்து கூடவே கொஞ்சம் கடம்பா ஃப்ரையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.